ஏஸ் படத்துக்கு பெரிய பிரம்மாண்ட ஆடியோ லான்ச் நம்ம பண்ணல, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹூக் ஸ்டெப் கூட போடல, ஆனால் கொண்டாடிச்சிருக்கிறாங்க மக்கள். அதான் ட்ரூ வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா. இது வந்து நம்ம வந்து படத்தை வந்து நம்ம ஒன்று ப்ரமோட் பண்ணுவோம் நினச்சி பண்ணுறோம். ஆனால் படம் பார்த்துட்டு வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஜென்யூன் நினைக்கிறேன். அதுதான் ரியல். படம் பண்ணும்போது, வேலை செய்யும்போது, கதை கேட்கும்போது இருக்கிற இதுக்கு விரும்பப்படுற ஒன்றே ஒன்று தான், இது மக்கள் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க. கடைசியில் இப்போது தேட்டரில் அது பார்க்கும்போது இதுதான் அச்சீவ் பண்ண வேண்டிய கோலு, ரிசல்ட்டு எல்லாமே, அது சந்தோஷம் எல்லாமே. கரண்ட் மாதிரி ஒன்று வரும் பார்த்துருக்கீங்களா, அது பேர் போல்ட். ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்டிங். காமெடின்னு ஈஸியாக கடந்து போயிட முடியாது, அது வந்து ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ். அது சார்லி சாப்ளின் சொன்னது தான். அதுவும் இவரோட ஐடியா நிறையா இருக்கும், இவரோட ஐடியா நிறையா இருக்கும். இவர் ஸ்கோர் பண்ணுற இடத்துல இவரோட ஐடியா இருக்குது, இவர் ஸ்கோர் பண்ணுற இடத்துல இவரோட ஐடியா இருக்குது. எனக்கு அந்த கொலாபரேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரிசீவ் ஆகிறப்போ நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது வந்து கரெக்டாக ரிசீவ் ஆச்சு. உங்களை வச்சு செதுக்கி இருந்தாப்புல அது வந்து எங்களுக்கு பயங்கர காமெடியாக இருக்குது. உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி? உங்களுக்கு காமெடியாக இருக்குது தான் நாங்கள் அப்படி பண்ணோம். திடீர்னு நடிச்சிட்டு இருந்தோம், அந்த சீனை எங்கே உடைக்கிறது தெரியல, சேஸ் பண்ணி பிடிக்கிறது. ஐயோ சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க ஓடும்போது இங்கே எங்கடா வேப்பமரம் இருக்கு, மல்லுவை வரானுங்க பாரு, டப்பிங்கில் போட்டு போல்டு நீ அடிக்கல அவங்க அப்பா கிட்ட குடிச்ச பால் எல்லாம் வாயிலேருந்து வரனாடா அடி, அது அப்பா இல்லடா அம்மா அப்படின்னு. நீயாடா அதெல்லாம் பண்ணு, இப்போ சொல்லு எனக்கு தெரியணும். யாரா நீ? வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம் முத்து. அது 3 குறள் ஞாபகம் வருதுண்ணே. தோன்றின் புகழோடு தோன்றுக, தெய்வத்தால் ஆகாது நீனும், உங்களுக்கு நன்றி மறப்பது நன்றன்று. எல்லா மேடையிலையும் போய் இயக்குனரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கீங்க, என்னுடைய முதல் படம். அது என்னென்ன காரணம் இருக்கு? எதையாவது ஒரு அடையாளத்தை தேடி ஓடும்போது யாராவது ரெக்கக்னைஸ் பண்ணணும்ல, யாராவது ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு நீங்கள் வைக்கிற நம்பிக்கை. திறமை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை. அப்படி கிடைக்கிற வாய்ப்பு யாராவது தமிழ் நம்பினா தான் தொடங்குது, அது நம்பிக்கையில் தான் தொடங்குது. அதுக்கப்புறம் எப்படி அதுவோ எனக்கு அதுக்கப்புறம் சீரியல் வாய்ப்பு கிடைச்சதா இருக்கும், சிஜே பாஸ்கர் சார் இருக்கட்டும், ஹீரோவுக்கான வாய்ப்பு கொடுத்த சீனிவாசன் சாராக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு சான்ஸ் கொடுத்த மணிகண்டன், கார்த்தி சுப்பராஜ் இருக்கட்டும், இவர்கள்லாம் வந்து நீ இதெல்லாம் இந்த வாய்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னை நம்புப்பான்னு சொல்லுது. அதனால் அன்னைக்கு அந்த வேரில் ஊட்டப்பட்ட நீர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் அங்கேயும் சித்தனை ஒருவேளை எனக்கு இவருக்கும் ஒரு மனஸ்தாபங்கள் என்ன எது வேணால் வரலாம், காலம் எங்கே வேணால் ஒருத்தி எடுத்துகிட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்றைக்குமே அதுக்கு உண்டான மரியாதைங்கிறது எப்பவுமே இருக்கும். அதுலேருந்து தொடங்குறது நல்லா இருக்குது, அவ்வளோதான். அது அப்புறம் அவர்கிட்ட போய் சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் செஞ்சீங்க அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறதா, நல்லா இருக்காதுல்ல. அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. அப்புறம் நம்ம போல் நாளைக்கு எந்த வீட்டு பிள்ளை வேணால் வரலாம், இந்த மாதிரி இருக்கிறதோ கேட்குறதோ நமக்குண்டான உறவை தாண்டி யாரோ ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கையும் அது உருவாக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க கதைகளை கேட்கும்போது சொல்லும்போது வந்து அது எப்படி எனக்கும் ஒரு நாள் அந்த கதவு திறக்கும் நான் நம்பி நான் என் பயணத்தை தொடங்கி இருப்பணும். அது மாதிரி ஏதோ ஒரு வீட்டு பிள்ளை வரும்போதும் ஓகே இது மாதிரி எனக்கு கதைகள் இருக்குங்க, நிஜமாக இருக்குது அப்படின்னு இருக்குது. பெரிய நம்பிக்கை உண்மையிலே கொடுத்துச்சுண்ணே. டைரக்டர் எனக்கு பெரிய ஆச்சரியமான கேள்வி, எப்படி யோகி பாபுவோட கால் ஷீட் அவ்வளோ நாள் வாங்கினீங்க? இல்லை நான் நடிகை தான்டா வாங்கினேன், கால் ஷீட் தான் கொடுக்க முடியும், கம்பவுண்டர் வேலையை பார்க்குறேன் நான். படம் முழுவதும் அண்ணனை பிடிச்சி உட்கார வச்சுருந்தீங்க, முதல்ல அதுக்கு ஒரு பெரிய நன்றி. இல்லை அவர் கொடுத்துட்டாரு. மலேசியாவுக்கு போயிட்டோம்ல 23 நாள் தலைவா, ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் 23 24 நாள் போயிட்டோம். 23 24 நாள், அடுத்து ஒரு 30 நாளில் ஒரு 20 நாள் இருந்தார். அப்புறம் இங்கே ஒரு 10 நாள் கொடுத்துட்டு இங்கே ஒரு 20 நாள் விட்டு 15-20 நாள் விட்டு. சேதனை வந்து உங்களை பற்றி சொன்ன அந்த புகழாரம் இருக்குல்லண்ணே, அதை பார்த்து நிறைய பேர் வந்து ஜெனோசிலாக பிடிச்சிட்டே இருக்காங்கண்ணே. அப்படின்னா வைத்தறிச்ச தாங்க முடியாம அடா விடுப்பா, அதெல்லாம் நம்ம பார்த்துன்னு இருந்தேன். பாசிங்கில் இந்த ஆட்டோவில் போகும்போது அப்படியே பேராக பார்த்துன்னு போகல, அப்படியே பார்த்துன்னு போயிடணும்ப்பா. நம்ம எனக்கு அவரை பற்றி தெரியும், அவருக்கு என்னை பற்றி தெரியும், அதனால் கண்டிப்பாக அது மிகைப்படுத்துறதும் இல்லை. அது எனக்கு யோகி பாபுட்ட பிடிச்சது வந்து நான் 3 படம் மட்டும் மாத்திர தாசி அப்படியே ஆண்டவன் கட்டளை, கடைசி விவசாயி, ஜுங்கா, அப்புறம் தலைவன் தலைவி எஸ்.
இப்போ நான் வேறு ரஜினி சார் படம் பார்க்குறேன், இல்லை சிவாவோட படம், இல்லை வேறு விஜய் சாரோட. யோகிபா பொறுத்த வரைக்கும் எல்லா படமே அவருக்கு தனக்கான வேலையை வந்து ரொம்ப சின்சியராக பண்ண முடியாது. எப்படி அதை சொல்கிறேன்னா, ஒரு சீன் வந்தோடனே அதுக்கு என்னெல்லாம் பண்ணால் அந்த சீனை வந்து இன்னும் எலிவேட் ஆகுங்கிறத டப்பிங் முதற்கொண்டு அதை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நாங்கள் செட்டுக்கு ஷூட்டுக்கு நடுவில் பேசும்போதும் சரி, ஏதாவது ஒன்று அது வந்து அது ப்ராக்ரெசிவாக இருக்கும். எதையா ஒன்று ஐடியா சொல்லி எதாவது ஒன்று பண்ணி சிரிச்சுட்டே இருப்பாப்புல. அப்புறம் தான் கூட இருக்க ஆளுங்க பசங்க, என் கூட இருக்க பசங்க எல்லாரையும் சரி ஏதோ ஒரு ஃபார்மில் அந்த என்ன சொல்கிறது, தன்னோட ப்ரொஃபஷனுக்கான அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஆமாம், அது சும்மா ஜாலியாக இருக்க மாதிரி ஜாலியாக அந்த மாதிரி இருக்கிறது தான் இங்கே ஸ்க்ரீனில். அப்புறம் எதேச்சா போகிற டைலாக்லாம் இருக்குல்ல, எனக்குலாம் ஞாபகத்தில் இருக்காது. நிறைய அந்த மாதிரி பஞ்சு மாதிரி தான் பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸோட. இந்த ஆளுக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்காது, ரொம்ப ஆச்சரியம். நிச்சயமான நான் அண்ணனை பார்க்கும்போது எஃபர்ட்லெஸ்ஸாக ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லை ஆனால் எப்பயுமே எஃபர்ட்லெஸ்ஸாக ஒன்று தெரிஞ்சதுன்னா அவங்க கடின உழைப்பாளின்னு அர்த்தம். அது அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி கொடுக்குறது. இப்போ என்னையும் சொல்லுவாங்கல்ல, நான் அதுக்கு அது அந்த வேலையை செய்கிறதுக்கு அது ரொம்ப கஷ்டப்படணும். உங்களுக்கு அது இயல்பாக தெரியறதுக்குன்னு சொல்ல வரேன். சேதனை எல்லாரும் ரசிக்கிற மனுஷன், எல்லாரையும் பயங்கரமாக ரசிப்பார். நீங்கள் சேதனை எப்படி ரசி? என்னப்பா என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து இதுலேருந்து ஆண்டவன் கட்டிலேருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணேன். ஒரு நல்ல மனிதராக தான் நான் பார்ப்போம். அவர்கிட்ட நடிகர்ன்றது செகண்டரி, நல்ல மனிதர், நல்ல உள்ளம். அதுதான் நாங்கள் வந்து இன்னும் அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே வார்த்தை சார், நீங்கள் நல்லா இருப்பீங்க சார். ஐயோ, அவ்வளோதான் சார், ரொம்ப நன்றி சார். வேறு வார்த்தைகள் இல்லை. அண்ணன் வந்து அண்ணனுக்கு ஒரு வருத்தம் இருக்குங்க மேலே, அதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, டைரக்டே பண்ண மாட்டீங்களா? ஜெய் கேளுங்க, சொல்லுவேன் நான் அப்பப்போ. இப்போ கூட சொன்னேன், எங்க ஒரு கதையை சொல்லுங்க, வேணா என் ப்ரொடக்ஷன் மெத்த படத்தை முதல்ல முடிக்கலாம் அப்படின்னாரு. என் ப்ரொடக்ஷன் கூட பண்ணுங்கண்ணே. அது நினைக்க நான் பண்ணுவேன். ஆனால் பண்ணுவோம் ஒரு நல்ல அவருக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல. ஒரு நாள் அது எல்லாம் இப்போ எனக்கும் ஆசை இருக்குது. ஆனால் என்ன ஏதோ தயக்கிறோம்ல, ஆனால் ஒரு நாள் அது நடந்துடும். அது கண்டிப்பாக டைம் கிடைக்கணும். ஏன்னா நம்ம தொழில் வந்து நம்ம ஒரு தொழில் காமெடி தொழில் பண்ணிட்டு போகிறோம். இப்போ எல்லாம் ரசிக்கிறாங்க இல்லையா. அவர்கிட்ட நான் வந்து நிறைய கதைகள் சும்மா அப்பப்போ நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நானே இருக்கும்போது எதாவது உட்காரமோ பேசுவோம். ஆனால் என்னென்னா அது நான் ஜாலியாக தான் பேசிட்டு இருந்தேன். அது ரொம்ப சீரியஸாக இருந்தது அவர் தான். ஐயோ நீங்கள் என்ன ஒரு படத்தை டைரக்ட் பண்ணியா, நான் கூட ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. அது லைஃப்பில் நடக்கட்டும் சார். அது என்னைக்கா அது எப்பவுமே அது கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆனால் அது என்னைக்கா ஒரு நடக்கும். என்ன கேட்டால் அவர் இப்போ இந்த படத்தில் பண்ண வேலை இல்லை, ஏஸில் பண்ண வேலையாக இருந்தால் இன்றைக்கி காமெடியன்னு சொல்லிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இல்லை. யோகிபாவோட தேவை வந்து ரொம்ப முக்கியம் இண்டஸ்ட்ரிக்கு. நான் அதையும் மனசில் வச்சு தான் சொல்லி என்றைக்காக ஒரு நடக்கட்டும். ஆனால் இன்றைக்கி இவரோட தேவை ரொம்ப முக்கியம். இப்போ நடுவில் விகடனில் வந்து கதிர்வேலன் சொல்லி சீனியர் சார் வந்து என் கதைன்னு சொல்லி சார்லி சாப்ளின் ஒரு புக் கொடுத்தாங்க. அது வாசிக்கும் போது ஃபுல்லாக எங்கேயோ யோகிபா பண்ண எல்லாம் கனெக்ட் பண்ண முடிச்சுட்டே இருந்து எனக்கு டேரக்டர்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் ஏஸ் படத்துக்கு பெரிய பிரம்மாண்ட ஆடியோ லான்ச் நம்ம பண்ணல, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஹூக் ஸ்டெப் கூட போடல, ஆனால் கொண்டாடி தீர்க்குறாங்க மக்கள் எல்லாரும். வந்து அதாவது மைக்கை பார்த்துட்டு சிரிக்க ரெடி ஆகலை, சிரிச்சுக்கிட்டே வந்து மைக்கில் படம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு கடந்து போகிறாங்கல்ல. அந்த விமர்சனங்களை பார்க்கும்போதும் அந்த மக்களை பார்க்கும்போது, மனிதர்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அதான் ட்ரூ வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா. இது வந்து நம்ம வந்து படத்தை வந்து நம்ம ஒன்று ப்ரமோட் பண்ணுவோம் நினச்சி பண்ணுறோம். ஆனால் படம் பார்த்துட்டு வந்து அவங்க ப்ரமோட் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஜென்யூன்னு நினைக்கிறேன். அதுதான் ரியல். அது படத்தை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்து அந்த ரியாக்ஷன்லேயே வந்துட்டு பாதி விமர்சனம் வந்துருச்சு. அவங்க சிரிச்சிட்டு வரையிலே பாதி விமர்சனம் வந்துருச்சு. வந்து அதை சொல்லையில் இன்னும் பயங்கர விமர்சனம் வரும். அது ரியலான விமர்சனமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆடியன்ஸோட ரியாக்ஷனை பார்க்குறோம் இல்லையா, லைவாக பார்த்து அது இது வந்து நிஜமான விமர்சனம்னு நான் நினைக்கிறேன். இதுதான் கரெக்ட். இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை அல்டிமேட் படம் பண்ணும்போது, வேலை செய்யும்போது, கதை கேட்கும்போது இருக்கிற இதுக்கு விரும்பப்படுற ஒன்றே ஒன்று தான், இது மக்கள் எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க. கடைசியில் இப்போது தேட்டரில் அது பார்க்கும்போது இதுதான் அச்சீவ் பண்ண வேண்டிய கோலு, ரிசல்ட்டு எல்லாமே, அது சந்தோஷம் எல்லாமே. இன்றைக்கி படம் பார்த்து முடிச்சு தேட்டருக்கு போகும்போது படம் பார்த்து முடிச்சுட்டு அவங்களோட கைத்தட்டலும் அந்த சிரிப்பும் தான் அதோட சந்தோஷம். ஒரே அந்த கைத்தட்டல் சிரிப்பு வருது இல்லை, அதுக்கு பின்னாடி இப்போ நான் படம் பார்த்துட்ருக்கேன்ல, ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்ப்பாங்க. ஏன்னா அது அவங்க எண்ட் ப்ராடக்டை பார்க்குறாங்க. இப்போ நான் என்னோடய
எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் அதோட ப்ராசஸை பார்த்தேன். அது எப்படி நிகழ்ந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். அது அந்த என்ன அது வந்து இவர் என்ன ஐடியா சொன்னார், இவர் என்ன ஐடியா சொன்னார், அந்த கொலாபரேஷன் எப்படி ஒர்க் ஆச்சு, அது அங்கேருந்து இப்போ நம்ம ஒரு சின்ன கைத்தட்டல், சின்ன ஒரு சிரிப்பொலிக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் வேலையாவது இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பஞ்சுக்கு, சின்ன விஷயங்களுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது அதில், அவ்வளோ ஒர்க். ஏன்னா நம்ம காமெடின்னு ஈஸியாக கடந்து போயிட முடியாது. அது வந்து ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ். அது சார்லி சாப்ளின் சொன்னது தான் அதுவும். இட்ஸ் அ வெரி சீரியஸ் பிஸ்னஸ். ஸோ அவ்வளோ எஃபர்ட் வந்து இப்போ ஒரு கொலாபரேஷன் இருக்கு இல்லையா, இவரோட ஐடியா நிறையா இருக்கும், இவரோட ஐடியா நிறையா இருக்கும். இவர் ஸ்கோர் பண்ணுற இடத்துல இவரோட ஐடியா இருக்குது, இவர் ஸ்கோர் பண்ணுற இடத்துல இவரோட ஐடியா இருக்குது. ஸோ எனக்கு அந்த கொலாபரேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை ரிசீவ் ஆகுறப்போ நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது வந்து கரெக்டாக ரிசீவ் ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கேன். ஏன்னா நான் மகாராஜா பார்க்குறேன், அதுக்கப்புறம் விடுதலை பாகம் 2 பார்க்குறேன், அதுக்கப்புறம் சேதன் இப்படி ஒரு படம் பார்க்குறேன். எனக்கு என்ன சேதன் இப்படி ஒரு படம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே உட்காந்துட்டு செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் நான் அதெல்லாம் மறந்துட்டேன். நான் ரொம்ப லகிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பியூராக படத்துக்குள்ள உட்காந்து என்டர்டெயின் ஆகி சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் இந்த கதையை தேர்வு பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான யோசனை? எந்த கதைக்குமே எந்த யோசனை இல்லை. இப்போது உங்களுக்கு தான் இது ஆர்டர், எனக்கு ஆர்டர் இல்லை. எனக்கு எந்த படத்துக்கு முன்னாடி எந்த படம் வரும்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு அந்த மாதிரி கணக்கு இல்லை. அப்புறம் ஒரு கதையை கேட்டிருப்போம். என்ன இப்போ இந்த கதையை வந்து 2017 2017-18 வந்து இந்த கதையை பேசிட்டு இதை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7-8 கதையை பேசி அப்புறம் ஒரு ஸ்டேஜ் திருப்பி இந்த கதையை தூசு தட்டி அப்புறம் இதில் அவர் நிறைய வேலை பார்த்து அப்புறம் இந்த கதையை பாம்பேயில் செட் பண்ணலான்னு பிளான் பண்ணி அப்புறம் ஹைதராபாத்துக்கு செட் பண்ணலான்னு பிளான் பண்ணி திரும்பி ஆரம்பித்த இடத்துக்கு மலேசியாவிலே செட் பண்ணலான்னு போய் இப்படி இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கு. ஓகே, அதனால் இது எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியாது. அந்த கணக்கில் ஒரு கதையை கேட்கும்போது இந்த கதை ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்ற கேள்விகளுக்குள்ளே மட்டும் தான் பார்க்குறோம். நம்மளை சுவாரஸ்யப்படுத்துதா, ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது. அது ஆகும் அப்படின்னா இந்த காலத்தில் இந்த சமகாலத்தில் இப்போ சில கதைலாம் கேட்போம். அந்த கதைலாம் கேட்கணுன்னா அந்த கதையை கேட்டால் ஒரு வருஷத்தில் பண்ணிடணும். காலந்தள்ளினா அந்த கதை பழசாயிடும். அந்த மாதிரி நிறைய கதைகள் வேணான்னு சொல்லியிருக்கோம், காலந்தள்ளி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சில கதைகள்லாம் அந்த பிரச்சனை இல்லை, அது எப்போ வேணால் வரலாம், பிரச்சனை வரும், அது பாட்டுக்கு அது வேலையை செய்யும். ஸோ அதனால் இவ்வளோ தான் கேட்டகரிய ஒழிய இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுன்னு எனக்கு பிளான் பண்ணுற பழக்கமும் கிடையாது. இப்போ இன்னைக்கு கொண்டு வந்தார், இல்லை ஒருவேளை சார் வந்து நான் ட்ரெயினுக்கும் தலைவன் அப்புறம் வந்துக்கிறேன்னு சொன்னான்னா அது அப்போ தான் வந்திருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் வச்சு டிசைன் பண்ணுறாங்க. மற்றபடி கதை கேட்கும்போது இந்த கதை ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அந்த எண்ணம் மட்டும்தான். மக்களுக்கு இது பிடிக்குமா இல்லையா, நமக்கு பேர் வாங்கி தருமா, அவ்வளோதான் கதை. விமர்சனம் பண்ணுறவங்க சில பேர் விஜய் சேதுபதி இந்த மாதிரியான கதைகளை தான் தேர்வு பண்ணணுங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க, யோசிக்கிறாங்க இல்லைண்ணே. அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணும்? இல்லை, நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். திரும்பி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் இப்போது நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ஒய்டாக உங்கள் கதவை திறந்து வைக்கும்போது நீங்கள் வெரைட்டியாக ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை சுருக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தங்கத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது, மற்ற எவ்வளோ அற்புதமான விஷயம் மிஸ் பண்ணுறீங்க. ஏன்னா கதை சொல்ல வரும்போது நேரேட்டர்ஸ் வந்து என்னென்ன மாதிரி கதை சொல்லுவாங்க, அது எப்படி ஆச்சரியப்படுத்தாமல் தெரியும். அவங்க புகழை விட்டு நமக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்க வேண்டியது ஒழிய எனக்கு இந்த மாதிரி கதையை கொண்டு வான்னு சொன்னால் அதில் நம்ம எதையா மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஸோ எனக்கு எப்பயுமே அந்த கணக்கு இல்லை. எனக்கு இப்படி தானே தோணுச்சு. ஏஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உட்காரும்போது ஏன் விஜய் சேதுபதினு தோணுச்சு, முடியும் போது இதுதான் விஜய் சேதுபதினு தோணுச்சு. இவ்வளோ தான் ஏஸ் படம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு நிறைவான். ஆனால் எனக்கு வந்து நான் படத்தில் ரொம்ப ரசிச்சது என்னன்னா, சேதனை ஆன் ஸ்க்ரீனில் இவ்வளவு யாரையும் கலாச்சார ரீசெண்ட் டயத்தில் பார்க்கவே இல்லை. உங்களை வச்சு செதுக்கி இருந்தாப்புல அது வந்து எங்களுக்கு பயங்கர காமெடியாக இருக்கும். உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு காமெடியாக இருக்குது தான் நாங்கள் அப்படி பண்ணோம். இப்போ நீ சொன்னல அதுதான் பதில். நீங்கள் ரசிக்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணோம். ஜாலியாக தான் இருந்தது. அவரோட கூட நிறைய கவுண்ட் நிறைய இல்லை, அது அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அவரை இப்போ சொன்னார்ல, இப்போ இதை என்னோடதுல நிறைய அவரோடது இருக்கும். அவரோட நான் 2 பேரும் சேர்ந்து ஒரு சீனை ஒர்க் பண்ணும்போது, இப்போ டேரக்டரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இது போட்டுக்கலாம் அது போட்டுக்கலாம், டப்பிங்கில் இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலான்ற போது நான் ஒரு நிறையா கலாய்ச்சிருக்கேன்னா அதில் முக்கால்வாசி அவர் தான் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக இப்படி பண்ணுங்க தெரியல, அப்படி பண்ணுங்க. அது சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வருவோம்ல, அதெல்லாம் இவர் தான் சொல்லுவார். இப்படி பிடிங்க தெரியும், அப்படி பிடிச்சி இழுத்துட்டு வாங்க வேண்டாம். அது அந்த இதுவை வந்து அவர் இவருமே அரையிற சீன்லாம் அவர் தான் சொன்னார். நான் வைக்கையில் அந்த மாதிரிலாம் சொல்லலை. வில்லன் வந்து அடிக்கிற மாதிரிலாம் வைக்கல. அவர் வைக்கையில் வந்துட்டு அவர் வந்து சட்டையை தான் பிடிப்பார். இவர் தான் சொன்னார், அரைங்க சார், 2 அரை விடுங்க சார் அப்படின்னாரு. அரையை விட்டோன்னே இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்து இவரோட ரியாக்ஷனுக்கு வருது இது. ஸோ அந்த கொலா அது திடீர்னு நடிச்சிட்டு இருந்தோம். அந்த சீனை எங்கே உடைக்கிறது தெரியல, சேஸ் பண்ணி பிடிக்கிறது.
ஐயோ சொந்தக்காரன் சொந்தக்காரனுக்கோ அப்படின்ட்டு ஓடும்போது இங்க எங்கடா வேப்பமரம் இருக்கு பல்வழியில் வரானுங்க பாரு. டப்பிங்ல போட்டு அதுல போட்டிருக்காரு. ஓகே, அந்த ஐயோ சொந்தக்காரன் ஓடும்போது என்னால நடிக்க முடியல, சிரிச்சுட்டே இருக்கேன் நான். இல்லை உண்மையிலே அப்படி சொந்தக்காரனுக்கு ஒரு ஓடுக்கும் தொல்லை கொடுக்கறதுக்கிட்டே அது ரியாக்ஷனாக பார்க்கும். ஒரிஜினலாக கொடுத்துட்டோம். இல்லை, அந்த சீன் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. அந்த சீனை உடச்சி அங்கேருந்து ஓடணும்ல, ஓடுறதுக்கு அது சும்மா நான் ஒரு சைரன் போலீஸ் சவுண்டு வர்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்ல, இப்படி சொல்லிடுவோமா ஐயோ சொந்தக்காரன் அப்படின்னு. அன்றைக்கி டைம் ரொம்ப கம்மி, ஷூட் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது அன்றைக்கி. நின்று இருந்தோம், லைட் இறங்க ஆரம்பிச்சு ஈவினிங் போயிட்டு டப்புன்னு. இல்லை, அந்த ஐடியா ஓகே பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ரொம்ப முக்கியமான சீனில் ஐயோ சொந்தக்காரன்னு கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம காலி. அதனால இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம ஒரு சீன் ஒன்று பண்ணோம், ஞாபகம் இருக்கா சார்? அந்த இதில் லாக் பண்ணி முட்டி போட்டு வெள்ளம் கென்னு வைப்பாரு. ஆமாம், அது டைலாக் ஒன்று டைலாக் அதை கட் பண்ணிட்டு ஒரு சார் நாங்கள் பண்ணோம். போல்டு நீ அடிக்கல அவங்க அப்பா கிட்ட குடிச்ச பால் எல்லாம் வாயிலேருந்து வரனாடா அடிக்கல, அது அப்பா இல்லடா அம்மா அப்படின்னு இந்த வெள்ளம் பேசுவார். சொல்லுவார்.